ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து மக் கேக் ஒரு நிமிஷத்தில் காஃபி ஃப்ளேவரில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இந்த சைஸ் கப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே 4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை எடுத்து உடச்சி நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு அடித்த முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் ஆயில் தான் இதில் சேர்க்கணும். மற்ற ஆயில் நீங்கள் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம், பட் வெஜிடபிள் ஆயில் சேர்த்தா நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம பேக்கிங் பவுடரும் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம வந்து காஃபி பவுடர் சேர்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்க போகிறோம். அப்புறம் ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் இடித்து வச்சுக்கிறோங்க. முதல்ல நம்ம மில்கை வந்து மைக்ரோவேவில் 20 செகண்ட் வச்சு எடுத்துக்கிறோங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் போட்டுட்டு அதை நல்லா கலக்கினதுக்கப்புறம் சுகரையும் எல்லாம் சேர்த்துருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது சுகரை போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும்ல, அதனால தான் சுகரையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. அதை நல்லா கரைஞ்சிக்கணும். 20 செகண்ட் வச்சா போதும் மில்க். அதுக்கு மேலே வச்சா பொங்கி கீழே வடிஞ்சிரும். இப்போ மில்க் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேக்கிங் பவுடர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 டேபிள் ஸ்பூனுக்கு, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிறோங்க. எல்லாமே நல்லா கலந்துக்கிறணும். கலந்ததுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து கார்னிஷிங்காண்டி நான் இங்கே பிஸ்தாஷியோஸ் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் ஆல்மண்டோ கேஷ்யூ நட்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த காஃபி கப்பை அப்படியே மைக்ரோவேவில் வச்சு 1 நிமிஷம் செட் பண்ணால் போதும். கேக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா, அதனால் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 நிமிஷத்தில் அழகான காஃபி ஃப்ளேவர் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உள்ளக்க நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அருமையான 1 நிமிஷத்துலேயே பண்ணக்கூடிய காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஆஃபீஸில் வந்து வந்தோடனே ஒரு டீயை போட்டு இந்த மாதிரி ஒரு கேக்கையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கேக் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.